ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நாங்கள் ஜெபிக்கப் போகின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் புத்தகத்திலே 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். பொறுமையோடு வசனம் சொல்லுகிறது, எந்த ஒரு விஷயத்திலும் நாங்கள் அவசரப்படக்கூடாது, பொறுமையோடு ஓடணும். எங்களை சுற்றி எத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வேத புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதிகமான வார்த்தை வேத புஸ்தகத்திலே விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை சொல்கிறது, பாரமான யாவற்றையும், எங்களை சுற்றி எத்தனையோ பாரமான காரியங்கள் இருக்கிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை அவர்தான் தொடக்குகிறவரும் அவர்தான் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க சொல்கிறார் ஆண்டவர். மேலான காரியங்களை நோக்கி பார்க்கணும். ஒருபோதும் நமக்கு கீழான அசுசியானவைகளை பார்க்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமான உன்னதமான அனுபவங்களுக்குள்ள போகும்படி மேலானவைகளை நோக்கி பார்த்து, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில இருக்குமா இருந்தா அந்த வாழ்க்கைகளை கர்த்தர் நடத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது. அங்கே சொல்கிறது, விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி கொண்டு. இன்றைக்கு மனுஷர் மேலதான் அநேகருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவர் அதை செய்வார், அவர் இப்படி செய்வார், அவரை நம்பி இருக்கிறது, அந்த மனுஷியை நம்பி இருக்கிறது. அவங்கள்ட்ட நம்ம அந்த அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் நிச்சயமா தந்துருவா. இல்லை பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கணும். எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கண்ணீர், எந்த ஒரு பாடுகள், எந்த ஒரு உபத்திரவங்கள் மத்தியிலும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓட வேண்டுமாயிருந்தால், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், எங்களுக்கு எந்த ஓட்டத்துக்காக நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கோம், எங்களுடைய இலக்கு பரலோகம் போவதுதான் எங்களுடைய இலக்கு. நாங்கள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தாலும் பரலோகத்துக்குரியவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் பரலோகத்தில் போய் நித்தியமாய் வாழப் போகின்றோம். ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கவனமாய், பயத்தோடு, நடுக்கத்தோடு, பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2 அதை சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அவமானத்தை அவர் எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். எங்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் வந்துவிடும் போது நாங்கள் உடனடியாக முறுமுறுக்கிறோமா? உடனடியாக சபைக்கு போகாம விடுகிறோமா? அல்லது நாங்கள் வேதனையிலே புலம்புகிறோமா? இல்லை பிரியமானவர்களே, அவமானங்களை சகிக்க தெரிய வேண்டும். பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர் இல்லாத வாழ்க்கை ஒரு மனுஷருக்கும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கு, கிறிஸ்தவர்களாய் வாழுகளுக்கும் இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களாய் வாழுகிற மனிதர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூடுதவர்களை நடத்துகிறதை காண முடியும். எப்ப நடக்கும் தெரியுமா? நாம அவரோடு பாடுகளை சகித்து, சிலுவையை சகித்து நடக்கும் போது, பாடுகளுக்குள்ளாக நான் கடந்து செல்லும் போது கர்த்தருடைய கரம் எங்களை பிடித்து நடத்துகிறதை காண முடியும். அது எப்ப நடக்கும் தெரியுமா? அவர் மேல விசுவாசமாய் இருந்து, அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டு, அவரிடத்தில் நாங்கள் நம்பிக்கையாயிருந்து, இரவும் பகலும் அவரையே நோக்கி பார்த்து, எங்களுடைய பார்வை முழுவதும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நடக்கும் போது எங்களுக்கு அற்புதம் தானாக நடக்கும். நாங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படி கர்த்தர் செய்வார். ஒரு பிரச்சனை வந்து விட்டால் உடனடியாக தீர்வெடுத்து அங்க போன் பண்ணி, இங்க போன் பண்ணி, அதை செய்து இதை செய்து அந்த தீர்மானத்தை எடுப்பதற்காக முயற்சி பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய சமூகத்திலே இறுக பற்றிக் கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு தெரியாது இந்த பிரச்சனை வந்திருக்கிறதப்பா, எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் போயிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் உதவி செய்ய, நான் யாரிடத்துல போவேன், எனக்கு யாரையும் தெரியாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஆறுதல் அடைய பழக வேண்டும். ஆண்டவரிடத்தில் தஞ்சம் அடைய பழக வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட எங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. தகப்பனே, உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. எங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. என்னிடத்திலே நீ கேள். இதுவரைக்கும் நீ என்னிடத்தில் கேட்கவில்லை, நீ கேட்கிறதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
என்னுடைய நாம மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பார், திராட்சை செடியில ஒரு கொடி ஒட்டப்பட்டது போல நாங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறோம். மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக எங்களை அவர் தன்னுடைய செடியாகிய அதிலே எங்கள் கொடியாக இருக்கிற எங்களை ஒட்ட வைத்திருக்கின்றார். நீ என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லுகிறார். ஏன் கேட்க முடியல? ஏன் விசுவாசிக்க முடியல? ஏன் அவரிடத்துல காத்திருக்க முடியல? ஏன் பொறுமையோடு ஓட முடியல? என்னத்துக்கு அவசரம்? வேண்டாம் பிரியமானவர்களே, அவருக்கு முன்பாக தாழ்மையோடு இருக்கணும். வாங்க, இன்னொரு வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் அது சொல்லுகிறது, எபிரேயர் 12:3 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் அமைதியாய் இருங்கள். இருதயத்துல சமாதானத்தை இழந்தால் ஒன்று செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகுமா இருந்தால் அவனிடத்துல மற்ற காரியங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, சமாதானம் ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். சமாதானம் என்கிறது அது கிடைக்காத ஒரு காரியம். என் உலகத்தில் இருக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். சமாதானத்தை இழந்து விடாதவர்கள் பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, ஆகையால் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகக்கூடாது. ஆத்துமா புஷ்டியா இருக்கணும், ஆத்துமா கொழுமையா இருக்கணும், ஆத்துமா தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆத்துமாவிலே இளைப்பு உள்ளவர்களாய் நாங்கள் வாழ பழக வேண்டும். ஆத்துமா சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை. ஆண்டவர் எத்தனை பாடுகள் உபத்திரவங்களை சகித்தாரப்பா. சிலுவையின் பாடுகள் எண்ணி பாருங்கள். முள்முடி சூட்டப்படும் போது அந்த வலியை எண்ணி பாருங்கள். அவருக்கு கைகள்ல கால்கள் ஆணி அடிக்கும் போது பட்ட காடுகளை எண்ணி பாருங்கள். அவரை சிலுவையை சுமந்து கொண்டு போது அடித்து துன்புறப்படுத்தி வேதனைப்படுத்தி எத்தனை நிந்தைகளை செய்தார்கள், எத்தனை அவமானங்கள் செய்தார்கள். முகத்துல காரி துப்பினார்கள். எத்தனை அவமானங்கள், தாங்க முடியாத அவமானங்கள். இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டது போல யாருமே இந்த ஹிஸ்டரியில அந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் அப்படி அவமானப்பட்டிருக்க மாட்டார்கள். வேதனைகளை எல்லாம் சகித்தவர். இதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பாடுகளை அனுபவித்தார். ஆகவே பிரியமான சகோதரிகளே, பாடுகள் உபத்திரவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களோட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். இருதயத்தில் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த சமாதானத்தை மட்டும் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆறுதலை மட்டும் எனக்கு தாங்கப்பா. சமாதானம் இல்லாமல் நான் ஏங்கி தவிக்கின்றேன். நான் நம்பியிருந்தவர்கள் என்னை விட்டு போனார்கள். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கசந்திருக்கிறது. நான் இந்த மனுஷனை நம்பி ஏமாந்து போனேன். ஆண்டவரே, நான் இந்த மனுஷனால நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்திலே வந்த வேதனை நிமித்த நான் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருக்கலாம். உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சமாதானமாய் மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க நம்பினால் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாக உங்களை விடுதலை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைக்கு நீங்க அர்ப்பணிச்சீங்களா இருந்தா நிச்சயமாக இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்ற வார்த்தையை வைத்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளோடு பேசி இருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டம் மிகவும் பயங்கரமான ஒரு ஓட்டம். ஆண்டவரே, உலகத்தோடு சேர்ந்து ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஓட முடியாது. நாங்கள் தனிக்கப்பட்டு விலக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கத்தக்கதா எங்களை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். ஆண்டவரே, உங்களோட கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், நிந்தைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை கட்டளையிடுங்கள் பரிசுத்தாவியானவரே. சமாதானத்தினால நிறைத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்தாவியான. கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து நடத்துங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி நான் செபிக்கிறேன். இரக்கம் சூழ்ந்து கொள்ளும்படி நான் செபிக்கிறேன். கண்ணீரான வாழ்க்கை எல்லாம் இன்றைக்கு சமாதானமாய் மாறும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, மனதுருகி இரக்கம் பண்ணுங்கள். வேதனையோடு கண்ணீரோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.